செய்தி. தமிழகத்தில் 5 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட்ரமணன். 5 மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கிறது. எந்தெந்த மாவட்டங்கள்? வணக்கம் சிவா. தமிழ்நாட்டில் 3 நாட்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது ஒரு சில மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை உள்ளிட்ட 5 மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்றைய தினம் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை உள்ளிட்ட 5 மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்றைய தினம் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மிக கனமழைக்கான எச்சரிக்கையை பொறுத்த வரைக்கும் மயிலாடுதுறை, அரியலூர், சிவகங்கை, தூத்துக்குடி உள்ளிட்ட 4 மாவட்டங்கள்ல இன்றைய தினம் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, விருதுநகர், மதுரை, திருச்சி, பெரம்பலூர், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இன்றைய தினம் கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நாளைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வட கடலோர மாவட்டங்களாக இருக்கக்கூடிய செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட 4 மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் நாளைய தினம் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நாளைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, சேலம், பெரம்பலூர், அரியலூர், திருச்சி, திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, நாகை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் நாளைய தினம் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. நாளைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கனமழைக்கான எச்சரிக்கை என்பது வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, நாமக்கல், கரூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல நாளைய தினம் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. 30ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் திருவள்ளூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 2 மாவட்டங்கள்ல அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 30ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் மிக கனமழைக்கான எச்சரிக்கையை பொறுத்த வரைக்கும் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும், விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்துல தொடர்ச்சியாக 3 நாட்களுக்கு வட கடலோரம் ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையும், ஒரு சில மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. வங்கக்கடல் மற்றும் குமரை ஒட்டி இலங்கை பகுதியில் நிலவி வரக்கூடிய இந்த டிட்வா புயல் காரணமாக இந்த அதி கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா இந்த புயல் இலங்கை திருகோணம் தென்மேற்கு 40 கிலோமீட்டர் தொலைவிலும், காரைக்காலுக்கு தென்கிழக்கு 320 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரிக்கு தென்கிழக்கு 430 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு 530 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த புயல் தற்பொழுது மையம் கொண்டிருக்கிறது. கடந்த 6 மணி நேரத்துல 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வந்த நிலையில புயலோட வேகமும் சற்றே அதிகரித்திருக்கிறது. இந்த கனமழை அதி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்படக்கூடிய மாவட்டங்கள்ல மழை பெய்யும் பொழுது அதிக காற்றுடன் கூடிய மழைப்பொழிவை ஏற்படுத்தும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில தமிழகத்துல 3 நாட்களுக்கு வட கடலோரம் ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு அதி கனமழை எச்சரிக்கையும், ஒரு சில மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது. வெங்கட்ரமன், அதே மாதிரி சென்னைக்கு நாளையும் நாளை மறுநாளும் ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த விவரங்கள். இந்த புயல் உருவாகும் போது குறிப்பாக வட கடலோரம் ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல தான் கரையை கடக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில தற்போது வரைக்கும் டிட்வா புயல் எந்த திசையை நோக்கி கரையை கடக்கக்கூடும் அப்படிங்கிறத அதனுடைய நகரவுகளை பொறுத்துதான் தெரிய வரும் என ஏற்கனவே நேற்றைய தினம் செய்தியாளர் சந்திப்புல தென்மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குநர் அமுதா குறிப்பிட்டிருந்தார். அந்த வகையில சென்னையில 2 நாட்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. வட கடலோரம் ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களாக இருக்கக்கூடிய சென்னைக்கு 2 நாட்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல கூடுதலாக கவனிக்க வேண்டியது செங்கல்பட்டுக்கு நாளை அதி கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்படக்கூடிய நேரத்துல சென்னைக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை மட்டுமே விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பு என்பது நாளை மாற்றப்படலாம். ஒருவேளை இந்த புயலுடைய நகர்வு பொறுத்து, இந்த புயலுடைய வேகம் பொறுத்து எந்த திசையை நோக்கி கரையை கடக்கக்கூடும் என்பதை கணிக்கக்கூடிய பட்சத்துல சென்னைக்கு நாளை அதி கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது. தொடக்கத்திலிருந்தே வட கடலோரம் ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டத்தை நோக்கிதான் டிட்வா புயல் நகர்ந்து வருவதன் காரணமாக 30ஆம் தேதி வாக்குல இந்த புயல் எந்த பகுதியை அடையக்கூடும் அப்படிங்கிறத கணிக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்து
தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில வட கடலோரம் ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல தான் தற்பொழுது தொடர்ச்சியாக அதி கனமழை, மிக கனமழை, கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் நாளை மறுநாள் என 2 நாட்களுக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் மிக கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த புயல் வட கடலோரம் ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களாக இருக்கக்கூடிய அந்த மாவட்டங்களை ஒட்டியும் சென்னை ஆந்திர அருகே கரையை கடக்கக்கூடிய பட்சத்துல சென்னைக்கு நாளை அதி கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. தற்போது சூழலை பொறுத்த வரைக்கும் சென்னைக்கு 2 நாட்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை சென்னை மற்றும் சென்னை சுற்றி இருக்கக்கூடிய வட கடலோர மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது. வெங்கட்ரமணன், அதே மாதிரி ராணிப்பேட்டை, திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு நாளை மறுநாள் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு இருக்கிறது. அது குறித்த விவரங்கள். இந்த புயல் எந்த திசையை நோக்கி நகரக்கூடும் அப்படிங்கறத தொடர்ந்து அதை கணிக்க முடியாததன் காரணத்தினால நாளை மறுநாள் 30ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும், ஏன்னா இதற்கு முன்பாக கூட தொடக்கத்திலிருந்தே குமரிக்கடல் மற்றும் இலங்கையை ஒட்டி உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வட தமிழகம் நோக்கிதான் செல்லக்கூடும் என முன்பாக கூட கணிக்கப்பட்டிருந்தாலும் இது புயலாக வலுப்பெற்றது, தித்வா புயலாக வலுப்பெற்றதுக்கு பிறகாக எந்த திசையை நோக்கி செல்லக்கூடும் அப்படிங்கறத தற்பொழுது வரைக்கும் பிரெட் பண்ண முடியல அப்படின்னா வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறாங்க. 30ஆம் தேதி தான் இது வட தமிழகம் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் ஒட்டிய பகுதிகளை வந்தடையக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில 30ஆம் தேதி திருவள்ளூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட அந்த 2 மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி உள்ளிட்ட 7 மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 30ஆம் தேதி ஒருவேளை அது புயலாக வலுப்பெற்று கரையை கடக்கக்கூடிய பட்சத்துல இந்த மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல அதி கனமழைக்கான எச்சரிக்கையாகவும் மாற்றப்படலாம். அது எந்த திசையை நோக்கி செல்கிறதோ அதனுடைய நகர்வுகள், அதனுடைய தீவிரத்தன்மையை பொறுத்து வட கடலோரம் ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு வரக்கூடிய 3 நாட்களுமே மிக கனமழை முதல் அதி கனமழைக்கான எச்சரிக்கை விடுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது. 30ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் திருவள்ளூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கூடிய நிலையில 30ஆம் தேதி மேலும் ஒரு சில வட கடலோரம் ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் அதி கனமழைக்கான எச்சரிக்கையை கொடுக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. தற்பொழுது வரைக்கும் அந்த புயல் எந்த திசையை நோக்கி கரையை கடக்கக்கூடும் அப்படிங்கிறத தொடர்ந்து கண்காணித்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில 30ஆம் தேதி 2 மாவட்டங்களுக்கு மட்டுமே அதி கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கூடிய நிலையில 30ஆம் தேதி வடகடலோரம் ஒட்டி இருக்கக்கூடிய மேலும் ஒரு சில மாவட்டங்களுக்கு அதி கனமழை எச்சரிக்கை விடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.